நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மத்திய அரசின் அசத்தலான திட்டத்தை பற்றி பார்க்கலாமா? வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தபால் நிலையத்தில் வழங்கப்படும் POMIS அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் மூலம் ஆண்டுக்கு ரூ. 1.1 லட்சத்தை சம்பாதிக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலம் எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாமா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். செலவுகள் அதிகரித்து வரும் இன்றைய சூழ்நிலையில் நிதிகளை நிர்வகிப்பது சவாலானதாக இருக்கலாம். குறிப்பாக மாத சம்பளம் வாங்குவவர்களுக்கு இன்னும் கஷ்டம். சம்பளம் உயர்த்தினாலும் பணவீக்கம் காரணமாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்வது கஷ்டமாக இருக்குது. 2024 பாதுகாப்பான மற்றும் நிலையான மாத வருமான திட்டத்தை தேடுகிறீர்களா? தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் POMIS பயன்படுத்தி கொள்ளலாம். POMIS மூலம் ஆண்டுக்கு ரூ. 1.1 லட்சத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாமா? POMIS திட்டம் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் அல்லது POMIS என்பது ஒரு மொத்த வைப்பு தொகையிலிருந்து மாத வருமானத்தை வழங்கும் ஒரு சேமிப்பு திட்டமாகும். நீங்கள் தபால் அலுவலகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் சேமிக்கப்படும் பணத்திற்கு பெற்ற வட்டி மாதந்தோறும் உங்கள் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கிற்கு மாற்றப்படும். 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பணத்தை முதலீடு செய்து வைத்திருக்க முடியும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அசல் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது புதிய கணக்கினை திறப்பதன் மூலம் திட்டத்தையும் தொடரலாம். 2 அல்லது 3 கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இடமளிக்கும் வகையில் தனிநபர் மற்றும் கூட்டு கணக்குகளையும் POMIS திட்டம் அனுமதிக்கிறது. தனிநபர் கணக்கில் 9 லட்சம் வரையிலும் கூட்டு கணக்கில் 15 லட்சம் வரையிலும் டெபாசிட் செய்யலாம் என தகவல் வெளியாகியிருக்கு. எப்படி கணக்கை திறப்பதுன்னு பார்க்கலாமா? தகுதி மேயர் வயது கொண்ட எல்லோரும் கணக்கு தொடங்க முடியும். மைனர்கள் அதாவது பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களுடன் உட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் POMIS கணக்கை திறக்கலாம். தேவைகள்: அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு இருக்க வேண்டும். ஆதார் அட்டை, அடையாளச் சான்றுகளுக்காக பான் கார்டு அவசியம். கணக்குகளின் வகைகள்: தனிநபர் மற்றும் கூட்டு கணக்குகள் வைத்திருக்கணும். தனிநபர் கணக்கில் 9 லட்சம் வரையிலும் கூட்டு கணக்கில் 15 லட்சம் வரையிலும் டெபாசிட் செய்யலாம். ஆண்டுக்கு ரூ. 1 லட்சம் பெறுவது எப்படி? தற்போதைய வட்டி விகிதம் 7.4%. இதன் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சத்தை பெற முடியும். கூட்டு கணக்குக்கூட எக்ஸாம்பிள் என்னென்ன? நீங்கள் 15 லட்சத்தை கூட்டாக டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு மாதமும் 9,250 சம்பாதிப்பீர். இதன் விளைவாக ஆண்டுக்கு ரூ. 1,11,000 வருமானம் உத்தரவாதம். தனிநபர்களுக்கு ஒரு தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக ரூ. 9 லட்சம் டெபாசிட் செய்வதன் மூலம் மாதத்திற்கு 5,550 வட்டியாகவும் மொத்தம் 66,600 வரை கிடைக்கும். முன்கூட்டியே மூடல்: ஓராண்டு நிறைவுக்கும் முன் பணம் எடுப்பது அனுமதிக்கப்படாது. விலக்குகள்: 1 வருடம் கழித்து ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டால் 2% விலக்கு பொருந்தும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டால் 1% விலக்குகள் அளிக்கப்படும். க்ளோசிங் செயல்முறை: முன்கூட்டியே மூடுவதற்கு சம்பந்தப்பட்ட தபால் அலுவலகத்தில் பாஸ்புக்குடன் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கவும். தபால் நிலையம் சேமிப்பு மூலம் மாதம் நிலையான வருமானத்தை இலக்காக கொண்டவர்களுக்கு POMIS பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.